ப்ளூ பிளானட் ப்ரொடக்ஷன்ஸ் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோகிராஃபி, இல்லை வந்து பர்த்டே கேக் சர்ப்ரைஸ் பண்ணணும், இல்லை வந்து ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து ஏதாவது கார் ரிவ்யூ புதுசாக ஏதாவது பண்ணணும், இல்லை வந்து ஆட் ஃபிலிம் பண்ணணும், என்ன பண்ணணும்னாலும் சரி இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பரை குவாலிட்டியாக அஃபோர்டபுள் ரேட்ஸுக்கு பக்காவாக பண்ணி தருவாங்க. ரொம்ப யங்ஸ்டரு, ரொம்ப முயற்சி செய்கிற ஒரு மனிதன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும், இந்த டைட்டிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் பிரேம் சாய். இந்த மாதிரி ஒரு பியூரான டைட்டில் வந்து சூப்பர். என்னடா அது டைட்டில் ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்கிறது வந்து இன்னும் ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சின்ன ஒரு கரு, ஒரு மெடிக்கல் லைனில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து, ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை ஒரு கருவாக எடுத்துக்கொண்டு அதை சுற்றி தான் வந்து கதையை வந்து பின்னிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு பயங்கர சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை, ஏன்னா இது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி மாறினாலும் ஏதோ டாக்டர்ஸ் வந்து போராடிடுவாங்க, எங்களை வந்து ஆப்போசிட்டாக பண்ணுறீங்க, எங்களை வந்து நீங்கள் தப்பு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. பட் அதையெல்லாம் தாண்டி அதை பயப்படாமல் எடுத்து இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் சேர்த்துருப்பது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி வந்து என்ன ஒரு மாஃபியா இருக்குது, அது வந்து எப்படி இந்த ஹீரோ கூட லிங்க் ஆகி அந்த கதை ட்ராவலாக எப்படி முடியுது அப்படிங்கிறத வந்து கதை அப்படின்னு சொல்லிடலாம். ஜெய்யை பார்க்குறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு 2 வருஷத்துக்கு பின்னாடி படம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆரம்பம் போஸ்டர் இருக்குது. ஸோ அப்போது ஷூட் பண்ண ஒரு விஷயம் இந்த படம் இது. அதுங்காட்டிக்கு வந்து ஜெய் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சார். இப்போவும் நல்லா தான் இருக்கார். பட் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் யங்காக ஆள் வந்து பயங்கர யூத்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். சந்தானத்தை வந்து காமெடி நான் பார்க்குறதுக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா இன்றைக்கி ஹீரோ ஆயிட்டார். ஆனால் நல்ல பக்காவாக அப்படி மெயின் ஸ்ட்ரீம் காமெடினா பார்க்குறதுக்கு ஹாப்பி. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அப்பா அவர் ஹீரோ ஆனது நல்ல விஷயம் அப்படின்னும் தோணுச்சு. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த என்ன மூஞ்சி வாயா, என்னமோ மூஞ்சி வாயாங்கிறாரு, அப்புறம் இந்த பக்கோடா தலையா அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி வந்து அந்த இன்சல்ட் பண்ணி அந்த காமெடி அப்படிங்கிறதுக்குல்ல, அதை விட்டுட்டு கொஞ்சம் இந்த பக்கம் வந்து இப்போது ஒரு தரமான ஹீரோவை மாறி இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருது அப்படின்னு சொல்லலாம். படத்தில் கொடூரமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த லவ் சீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி லவ்வர்ஸ் ரிலேட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தெரியல, நம்மளால் பொறுக்கவே முடியல. தலைவர் வந்து காதி பவனில் தான் வந்து ஹீரோயின் வந்து வேலை செய்வாங்க. இவர் வந்து கொரியர் பாயாக மாறி அந்த லவ் பண்ணுறதுக்காண்டே போய் தினம் ஒரு கொரியரை வந்து இது பண்ணுவாராம். அதையும் வந்து ஹீரோயின் வந்து கேட்டுக்கிட்டு மண்டையை ஆட்டிட்டு தினம் வந்து கொரியர் வாங்குமா. அதுக்கு பின்னாடி ஹீரோயின் வந்து அதுக்கு ஒரு நியாயம் சொல்லு, அது வேறன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் அந்த நியாயம் சொல்கிறதுக்கு முன்னாடி வர சீன்லாம் வந்து மண்டை காஞ்சு போய் அப்பா ஜெய் நம்மளை விட்டுருப்பா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஆடியன்ஸ் கத்துறதை வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு குறைச்சிருக்கலாம். பட் அதை தாண்டி அந்த லவ் சீன்ஸை தாண்டி ஒன்ஸ் வந்து நாசர் சார் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக வர்றாரு. இந்த இஷ்யூ, இந்த குழந்தை இஷ்யூ அப்படிங்கிறத உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுவாக வந்து படம் ஆரம்பித்து ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு சின்ன படம் தான் டக்குன்னு முடிஞ்சாலும் நமக்கு வெளில வரும்போது வந்து ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து தருது அப்படிங்கிறது வந்து யாருனாலையும் வந்து மறுக்க முடியாது. அதுதான் இந்த படத்துடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பலம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சிங்கர் கார்த்திக் அவருடைய இசை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மென்மையான இசை, அழகாக பேக்ரவுண்டு ஸ்கோர் இருக்குது. அதே மாதிரி பாடல்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனித்துவமாக இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இதில் ஒரு பாட்டில் வந்து ஒரு இடையில ஒரு சொல்லுவோம் அப்படி தலைவர், அப்படியே மெலடிஸாக போயிட்டுருக்கோங்க, அப்படி உடனே வந்து சேஞ்ச் த டெம்போ அப்படின்னு குத்துக்கு மாறுவார். அதுவும் பார்த்திங்கன்னா மெலடிலேயே குத்து போட்ட அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னென்னா தலைவா அதாவது வந்து அந்த மெலடி, அந்த லலலா அதெல்லாம் விட்டுட்டு அப்படி மேலே வந்து நிஜமாக அது மியூசிக் டைரக்டராக மாறுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச சவுண்டிங் அவ்வளோ சூப்பராக இதமாக இருந்துச்சு. அந்த நிஜ மியூசிக் டைரக்டராக மாறினார்னா இன்னும் பெரிய ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. விடிவி கணேஷ் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய அந்த வில்லன் படத்தோட ஹீரோ அப்படிங்கிறது ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி அந்த கான்செப்டை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டீப்பான ஒரு கான்செப்ட். ஆனால் அது ஒரு அழகாக வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி வந்து நமக்கு ஒரு 2 நிமிஷத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் வந்து கண்டிப்பாக பிரேம் சாய் டைரக்டர் அவர்கள் வந்து ஒரு பெரிய குடோஸை வந்து வாங்குகிறார் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிடலாம். படத்துடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னா, படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியுது. இன்னொன்று வந்து படம் வந்து ரொம்ப ஹரீடாக வேணும்னே வந்து ட்விஸ்டெல்லாம் வச்சு என்ன இந்த மெசேஜை வந்து டெலிவர் பண்ணணும், அதுக்காண்டி வந்து இதெல்லாம் வைப்போம், இந்த முட்டுச்சந்தில் அப்படி திரும்ப இங்கே ஏறி குதி ஏதோ ஒன்று பண்ணு, ஆனால் கடைசிக்கு வந்து இப்படி சால்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஜஸ்ட் கருவுக்காண்டியே வந்து மொத்த விஷயமும் ஸ்க்ரீன் பிளேயும் எழுதப்பட்ட மாதிரி வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயமும் தெரியுது. நம்ம நேச்சுரலாக நிகழ்கிறதுன்னு தெரியல.
அது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கிறது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப சின்ன படமாக தெரியுது. இது வந்து ஒரு பெரிய படம். இது வந்து ஒரு கேவி ஆனந்த் கையிலையோ இல்லை வந்து ஒரு சங்கர் சார் கையிலையோ கொடுத்துருந்தா இதை வந்து மிக பிரமாண்டமான படமாக்கியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கான்செப்ட். ஆனால் இது வந்து நான் வந்து குறை சொல்லலை. ஆனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து சில பல விஷயங்களை வந்து நமக்கு வந்து இன்னும் பெருசாக காட்டியிருந்தால் இன்னும் வந்து மக்கள்கிட்ட வந்து பெருமளவில் வந்து பெருசாக ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. யாமி கௌதம் நல்லா வெள்ளையாக இருக்காங்க, பவுடர்லாம் போட்டு வந்து நிற்கிறாங்க, ஏதோ பேச ட்ரை பண்ணுறாங்க. பின்னாடி வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் ரவீனா அவர்கள் வந்து டப்பிங் பண்ணுறாங்க. இவ்வளவுதான் நடக்குது. அவங்க சொல்லப்போனால் வந்து யாமி கௌதமோட ரவீனாவுடைய அந்த டப்பிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அவங்கள காப்பாற்றுது அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு அழகு புதுமையாக வந்து நின்றுட்டு போகிறாங்க. மற்றபடி அவங்களுக்கான ரோல் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதும் இந்த படத்துக்கான நெகட்டிவ். எந்த அளவுக்குன்னா அதாவது ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காந்துருப்பாங்க லவர்காண்டி, அதாவது ஜெயிக்காண்டி, காலிலேருந்து நைட் வரைக்கும் காஃபி ஷாப்லேயே உட்காந்துருப்பாங்க. என்னடி இன்னும் வரல அப்படின்ட்டு. அந்த லெவலுக்கு வந்து பயங்கர மெச்சூரான கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். மொத்தத்தில் இந்த தமிழ் சேனலும் தனியார் அஞ்சலும் அப்படிங்கிறது வந்து அது சொல்கிற மெசேஜ் அந்த சோஷியல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்காண்டியே வந்து ஒரு தனியாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிடலாம். கண்டிப்பாக நீங்கள் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக முகஸ்லிப்போட ரொம்ப கேவலமான ஒரு படத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வெளில வரமாட்டீங்க அப்படிங்கிறதும் வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக வந்து இருக்கிறது. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 5க்கு 3.25 தருவேன். இந்த மாதிரி நல்ல தரமான சோஷியல் மெசேஜஸோடு இருக்கிற படங்கள், மக்களை வந்து விழிப்புணர்வை வந்து பெருக்குகிற படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அதிகம் வரணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வேண்டுதல். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய என்னுடைய சினிபி ஸ்கோர் வந்து எங்கே இருக்குது பாருங்கள். நீங்களும் வந்து படத்தை வந்து சினிபியில் ரிவ்யூ பண்ணணும்னா ரிவ்யூ பண்ணுங்கள், ஜாலியாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஆப்பு. வணக்கம், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.